அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எப்போ இந்த உலகத்தில் படைத்தானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மளை படைத்தானோ அந்த நொடி பொழுதிலிருந்து இப்போது வரைக்கும், இப்போது கிடையாது, மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பணத்தால் உயர்ந்து போகட்டும், அவன் அறிவால் உயர்ந்து போகட்டும், குணத்தால் உயர்ந்து போகட்டும், அவன் எந்த அமலெல்லாம் செய்கிறானோ, ஒரு இபாதத் செய்யக்கூடிய மனிதராக இருக்கும், எந்த அளவுன்னு சொன்னால் மனிதன் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதன்கிட்ட போய் கேட்டாலும், அந்நிய மக்களான அல்லாஹ்வை வணங்காத அந்நிய மக்களாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் போய் கேட்டாலும் சரி, அவர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னது, எனக்கு ஆசை. என்ன ஆசை? நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணியமான அமலால், நம்ம செய்யக்கூடிய இபாதத்தின் மூலமாக, நான் செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்துடைய வாடையை கூட நுகரக்கூடாது என்ற ஆசை தான் ஒவ்வொருடைய ஆசையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியை நம்ம தந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம உடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய, சிறியவர்களிருந்து பெரியவர் வரைக்கும் செய்யக்கூடிய, ஒவ்வொரு ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்கார இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய லேசான மூன்றே அமல்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருது, அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், 3 விஷயம் சொன்னாங்க. அந்த 3 விஷயம் செஞ்சால் நம்ம சலாம் நிம்மதியாக அந்த சொர்க்கத்துக்கு நாம் போயிடலாம், எந்த தடங்களும் இருக்காது. சலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஐயுஹன் நாஸ் அஃப்ஷுஸ் சலாம் முதலாவது விடயம், வஅதிமுத் தஆம் இரண்டாவது விடயம், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் மூன்றாவது விடயம். சொன்ன அதுக்கு பின்னால் தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 விடயம் என்னது? அஃப்ஷுஸ் சலாம், லேசான அமல், ஏழையும் செய்யலாம், பணக்காரனும் செய்யலாம், சிறியவர்களும் செய்யலாம், பெரியவர்களும் செய்யலாம். அஃப்ஷுஸ் சலாம், சலாத்தை பரத்துங்க, சலாமை சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சலாம் சொல்லும் போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாருக்கு சலாம் சொல்லணும், எந்த நேரத்தில் சலாம் சொல்லணும், சலாம் சொன்ன என்ன பிரயோஜனம் இருக்குது என்றதை சுருக்கமாக நான் சொல்கிறதா இருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சலாம் சொல்லுங்க அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு கிஃப்ட்னு சொன்ன என்னது, மக்களோட உள்ளங்களில் யார் சலாம் சொல்கிறாங்களோ, அதே போல் யாருக்கு அவர் சலாம் சொல்கிறாரோ இவர்களுக்கு மத்தியில் ஒரு புரியாத நட்பு ஒன்று ஏற்படும், குரோதங்கள் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் அதிகமாக குரோதங்கள் வர்றது, போட்டி பொறாமைகள் வர்றது காரணமே இந்த சலாத்தை விட்டைத்தான். வீட்டுகளில் பரக்கத் இருக்காது. எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் ஒரு ஆண் காலையிலிருந்து மாலை வரைக்கும், சில பேருக்கு மாலையிலிருந்து இரவு வரைக்கும், சில பேர் இரவு முழுவதாக விழித்திருந்து எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் வீட்டில் பரக்கத் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனை, இதா தஹல்த அலா அஹ்லிக, உங்களுடைய வீட்டார்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், உங்களோட வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஃபசல்லிம், அவங்களுக்கு முதல்ல சலாம் சொல்லுங்கள். வீட்டுள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் சலாம் சொல்லுங்கள். யகூனு பரக்கத்தன் அலைக்க வ அலா அஹ்லி பைத்திக, அது உங்களுக்கும் பரக்கத்தாக இருக்கும், உங்களுடைய வீட்டாருக்கும் அது பரக்கத்தாக அமையும். இந்த ஹதீஸ் அறிவித்த பின்னால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பெரும் செல்வந்தனாக மாறினேன் என்பதாக இன்னொரு வேதத்தில் வருது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வீட்டில் பரக்கத் வேணுமா, வீட்டாருக்கு நான் போகிறதுக்கு முன்னால் சலாமை சொல்லிட்டு போகணும். 2வது விஷயம், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 2வது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்இமுத் தஆம், சாப்பாடை கொடுங்க மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல், ஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மக்கள் இரவில் உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரவு நேர தொழுகை தொழுந்து வாருங்க.
தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுந்து வாருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இரவு நேர தொழுகை, அந்த இரவு நேர தொழுகைக்கான பேர் தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. சகோதரே, இந்த 3 விஷயமும் சொன்ன பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்ஹுலுல் ஜன்னத பி சலாம், நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். 3 அமல் என்னது? அஃஷு சலாம், சலாத்தை பரத்துறது, மக்களுக்கு மத்தியில் சலாம அதிகமாக சொல்றது, கான்ட்ராக்டர் ரோட்டில் போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற அந்த வாசகத்தை சொல்கிறது. 2வது சொன்னாங்க அத்இமுத் தஆம், பசித்தவருக்கு உணவளிங்க. அது பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, பசித்தவருக்கு உணவளிக்கணும். 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரவு இபாதத்தில் ஈடுபடுங்க. இதை 3 நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாசியாக மாற்றுவான். இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதே போல் இந்த அமலை மற்றவங்களும் அறிஞ்சு பிரயோஜனம் அடையணும். எனவே இந்த அமலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அவங்க அமல் செஞ்சால் இதுலேயும் நாம் பங்குதாரிகளாக ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.